இப்போ பார்த்தோன்னா இனியாவுக்கு மேரேஜ் முடிஞ்சிடுச்சு. இனியாவுக்கு மேரேஜ் முடிஞ்சோடனே அவங்க மாமனார் என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே பாக்கியாட்ட வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இனியா பேரில் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப, நம்ம பாக்கியா என்னுடைய முழு சம்மதத்தோடு எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் பார்த்தோம்னா அது கிஃப்டாக கொடுக்குற மாதிரி இது பண்ணிட்டாங்க. பைசா எதுவும் தர மாட்டாங்களாம். அப்படியே நம்ம இங்கே வந்து பாக்கியா வந்து அப்படியே உயிரே போன மாதிரி ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்களோட உழைப்பு இவ்வளோ நாள் போட்டது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம இவங்க கோபிகிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னோடய உழைப்பு இத்தனை வருஷமாக நான் உழைச்சதுக்கு எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இதை வந்து இனியா பேரில் அவர் கிஃப்ட்டுன்னு சொல்லி சைன் வாங்கியிருக்காரு அப்படின்றாங்க. இதை நான் சும்மா விட மாட்டேன், இதை எப்படியாச்சும் நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்ம பாக்கியா இருக்காங்க. உடனே நம்ம கோபி வழக்கம் போல் தன்னோட பொண்ணு தானே சேர்த்து வச்சு யார் கொடுக்க போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இனியாவுக்கு வந்து இந்த விஷயம் தெரியுது. செம்மையாக டென்ஷன் ஆகி மாப்பிள்ளை கூட பயங்கரமாக கத்துறாங்க. மாப்பிள்ளை வந்து அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க, இந்த விஷயத்தை யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாட்ட வந்து திருப்பி அவங்க சண்டை போடுறாங்க. என்ன நடக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம்.